ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இம்போஸ்டர் பீட்ஸ் மேட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு மேங்கோ ஷேப்பில் நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட்டில் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்துருப்போம். அதுக்கு பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணணும். இதுக்கு பைப்பிங் த்ரெட்டு தேவையில்லை, பீட்ஸ் மட்டுமே போதும். அதுவே எம்போஸ்டாக தான் தெரியும். உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியும்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கிங்க ஈஸியாக. இப்போ இந்த மேங்கோ ஷேப்பில் மிடில் வந்து ஒரு லைன் போட்டுக்கணும். ஹாஃபாக பிரித்து அதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ணணும். நம்ம இப்போ நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது சில பேர்த்துக்கு ரொம்ப ஹோல்ஸ் எல்லாம் விழுவும். அதுக்கு பயப்பட தேவையில்லை. இப்படி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாவே லைட்டாக போயிடும். இப்படி நீரில் வச்சும் மேலே லைட்டாக இப்படி நீவி விட்டோம்னா அந்த கிளாத் வந்து திரும்பி செட் ஆயிடும். இப்போ இங்கேருந்து பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணும்போது 3 பீட்ஸ் 4 பீட்ஸ் 5 பீட்ஸ் இந்த மாதிரி அந்த பிக்சருக்கு தகுந்தாப்பில் நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். நான் இது குட்டி பிக்சராக இருக்கிறதுனால 2 பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஏதாவது 2 கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒவ்வொரு பீட்ஸுக்கும் ஒவ்வொரு கலருக்கும் 2 பீடு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கோல்டு கலர், அடுத்து ரெட் கலரில் 2, அடுத்து கோல்டு கலர், அடுத்து ரெட்டு. ஆனால் மேக்ஸிமம் 3 பீடு வச்சு பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது ரொம்ப குட்டியான பிக்சர்னால நான் 2 பீட் மட்டும் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். பீட்ஸ் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணும்போது சேம் பிராண்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த கோல்டு கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறது வேறு பிராண்டு. இந்த ரெட் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து சும்மா லூஸில் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இதில் வாங்கினது. அதனால அந்த பீட்ஸோட சைஸ் வந்து வேரி ஆகுது பாருங்கள். கோல்டு கலர் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. அந்த ரெட் கலர் பீட்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இருக்குது. இப்போ நம்ம 2 பீட்ஸ் யூஸ் பண்ணுறோமா, அப்போனா 2 ரோக்கு சேம் இதாக போட்டு வரணும். அதாவது ரெட் கலருக்கு பக்கத்துலேயே ரெட் கலர் வர்ற மாதிரி. இப்போ கோல்டு கலர் பீட்ஸ் போட்டிருந்தோம், அது பக்கத்துலேயே கோல்டு கலர் 2 பீடு அந்த மாதிரி வரும் கரெக்டாக சேம் லைனில். இந்த லைனில் எப்படி ஸ்டிச் பண்ணிட்டு போனோமோ அதே மாதிரி இந்த லைன்லேயும் சேமாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போ இந்த 2 காலம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ரெட் கலர், இந்த கோல்டு கலருக்கு நேராக ரெட் கலர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ரெட் கலர் பீட்ஸுக்கு நேராக கோல்டு கலர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதுவே 3 பீடு வச்சு நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 3 காலம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த லைன் மாறணும். இப்போ பாருங்க, இந்த ரெட் கலர் பீடு பெருசாக இருக்குது, அதுக்கு பக்கத்தில் போட்டிருக்க அடுத்த லைனில் உள்ள அந்த கோல்டு கலர் பீட்ஸ் வந்து குட்டியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா அந்த லைன் வந்து கொஞ்சம் அந்த மேட் ஃபில்லிங் அந்த கரெக்டாக அந்த பொசிஷனில் வராது, கொஞ்சம் மாறும். அதுக்காக தான் சேம் சைஸ் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணணுன்றது. மேங்கோ ஷேப்பில் இந்த ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷேக்கு தகுந்தாப்புல பண்ணணும். இப்போ இந்த ரெட் கலர் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் லைன் போகும்போது ஒரு பீடு மட்டும்தான் நான் கோல்டு பீடு வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இங்கே 2 பீட்ஸ் இருக்குல்ல, அடுத்த லைனில் பாருங்கள், அந்த லைன் வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக ஸ்டார்ட் ஆகுது. அப்போனா
ஒரு பீடு ஒரு கோல்டு பீடு மட்டும் வச்சு பண்ணணும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அவுட்லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். தேங்க்யூ.